நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்ருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு நெஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது, வியாழக்கிழமை அன்னைக்கு விடுமுறை இருக்குது அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டு ஹாலிடே அப்படிங்கிறதுனால நாளைய தினம் நெஃப்டிக்கான எக்ஸ்பிரி இருக்குது, எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீப்பாக பார்த்துடலாம். நெஃப்டியோட ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நான் டே சார்ட்டை நெஃப்டியை வச்சு காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி இந்த டே சார்ட்டை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் தெளிவாக. இதை நம்ம வீக்லி அனலிசிங் வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் மல்டிபிள் டைம் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டபுள் டாப் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் ஆகி போணுச்சு. ஆனால் டபுள் டாப் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் என்ன ஆனிச்சு, சாட்டர்டே சண்டே 2 நாள் ட்ரம்ப்போட டாரிஃப்னு காரணத்தினால மார்க்கெட் ஒரு பெரிய கேப் டவுன் ஆச்சு. ஒரு 800, 900, 1000 புள்ளிகள் கேப் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் திருப்பி எங்கே போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ண போயிட்டு இருக்கு. இப்போது மார்க்கெட் விழுந்த மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் இந்த ட்ரெண்ட் லைன் ரியாக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்படி கீழே திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் திருப்பி ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிற மாதிரி போணுச்சு. ஆனால் அப்போயுமே அப் ட்ரெண்ட் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது. இந்த ஸ்விங்கை மார்க்கெட் ஒரு டே கேண்டிலோ வீக்லி கேண்டிலோ க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் ஃபர்தர் அப் ட்ரெண்ட்னு சொன்னோம். திருப்பி என்ன பண்ணிடுச்சு, ட்ரம்ப்போட டேரிஃப் அன்னைக்கு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டை மார்க்கெட் உடச்சிட்டு கீழே போகுதா, இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா டபுள் பாட்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். இங்கேருந்து பாருங்கள், இது ஒரு டபுள் பாட்டம் மாரி இருக்கும். இப்படியே மார்க்கெட் டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை அகைன் லோ உடச்சிது அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நிற்கிது. இப்போது இது டே கேண்டில். இந்த டே கேண்டில் எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சில் போய் தான் ரீடெஸ்ட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இந்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைய தினம் மார்க்கெட் இந்த ரேஞ்சை உடச்சி க்ளோஸ் ஆகுதா, இல்லை இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆணுச்சு, ஒரு டே கேண்டில் ஒரு ரிவர்சல் கேண்டிலாக ஃபார்ம் ஆணுச்சு அப்படின்னா நம்ம வீக்லி கேண்டிலில் காமிச்ச மாதிரி இது இந்த இடத்துல ஒரு ஈவினிங் ஸ்டார் போல் ஃபார்ம் ஆகிடும். இந்த இடத்துல க்ரீனில் போய் இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் போல் டே கேண்டில் வச்சுருக்கு. இந்த இடத்துல அப்படியே ரிவர்சல் ஆணுச்சு அப்படின்னா என்ன ஆகும், மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் போல் ஃபார்ம் ஆகிடும். அதனால் இந்த ரேஞ்சை பார்த்துக்கோங்க. நாளைய தினம் எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் கன்சல்டேஷனில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு டோஜி கேண்டிலாக கூட ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் இன்ட்ராடேல எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இன்ட்ராடேல நம்ம நேற்றுக்கு சொன்னோம் தெரியுங்களா லெவல்ஸு, அந்த லெவல் எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ரேஞ்சு நேற்றுக்கு கொடுத்த அந்த லெவல்ஸை பாருங்கள். இந்த ரேஞ்சு ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். 22,345 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நேற்றைய தினம் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் முடிஞ்சிருந்துச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த ரேஞ்சு மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 22,350 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த சைட்வேஸ்லேயே தான் ஓப்பன் ஆகிட்டு மேலே போனது எது வரைக்கும் போயிருக்கு, 22,665ன்னு நம்ம சொன்ன இந்த லெவலில் மார்க்கெட்டு போய் எக்ஸாக்டாக திரும்பி இருக்கு பாருங்கள். அகைன் இந்த சப்போர்ட்டையும் மார்க்கெட் இந்த லெவல் 2 லெவலுக்குள்ளார தான் ட்ரேட் ஆகிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் சொன்ன ரெசிஸ்டன்ஸ், இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெவல் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. நாளைக்கு இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரேஞ்சை பார்ப்போம் எப்படி திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த ரேஞ்சு இப்படி கீழே வந்துட்டு
இப்படி போகுதுங்களா? இந்த ட்ரெண்டை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்புதான்னு பார்க்கணும். இமிடியேட்டாக வந்து எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது இந்த ரேஞ்சு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம இன்னைக்கு சொல்லியிருந்தோம் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் சப்போர்ட்டாக மாறிடும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா சப்போர்ட்டாக மாறிடும். இந்த லெவல் 23,350 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு. இப்போ அதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ கீழே வந்துச்சுன்னா அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா இந்த லெவல் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 22,180 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா இந்த லெவல் 22,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 21,752. ஓகே, சப்போஸ் மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 22,665 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப் ஃபில்லிங் 22,893 இந்த ரேஞ்சு 900 வச்சுங்க. இந்த 900 அப்படிங்கிற லெவல் வந்து 22,900 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. நெஃப்டியோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நெஃப்டி இன்றைக்கி முடிஞ்சிருக்க லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,535 அப்படிங்கிற லெவல் வந்து முடிஞ்சிருக்கு. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 22,500 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் வந்து பில்ட் ஆகிருக்கு. அதை விட்டால் வந்து பார்த்திங்கன்னா 23,000 தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து 22,500 தான் பில்ட் ஆகிருக்கு. அதை விட்டால் வந்து பார்த்திங்கன்னா 22,000 தான். நியரஸ்ட்டாக எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஐ டேட்டா வந்து பில்ட் ஆகலை. இதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா 24, 22 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 20.44 அப்படிங்கிற இந்த ரேஞ்சிலே இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருந்துகிட்டு இருந்துச்சு? 12, 11, 13 அந்த ரேஞ்சில் தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு விக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. 20க்கு மேலே சஸ்டெயின் ஆனாலே என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஹைலி வாலட்டைலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கியோட வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து லோ வந்தது 22,250, ஹை போனது வந்து பார்த்திங்கன்னா 22,700. 500 பாயிண்ட்டு ஈஸியாக இன்ட்ராடேலேயே மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து இருந்திருக்கு. அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஹை விக்ஸு. சரிங்களா? ஹை விக்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும் நண்பர்களே. பேங்க் நிஃப்டிக்கு வந்து இன்றைக்கி 650 பாயிண்ட் ஏறி இருக்குது. நம்ம சொன்ன எக்ஸாக்ட் லெவலில் பாருங்கள், காலைல ஓப்பன் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அகைன் திருப்பி முடியும் போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் எடுத்திருக்கு. 50,780 அப்படிங்கிறது தான் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 51,368 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். இமிடியேட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 50,400 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து இந்த லோ 50,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 49,161 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சென்செக்ஸு நாளைக்கு நெஃப்டி எக்ஸ்பீரியாக இருக்கும். மேக்ஸிமம் ப்ரீமியம் ஒரே ஏரியாவிலேயே வச்சு ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஃப்டி வந்து 22,535 இருக்குது. நாளை தினம் 22,500 அப்படிங்கிற ரேஞ்சில் ஓஐ டேட்டா பில்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த ரேஞ்சில் 22,500 அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இடத்துல வந்து ஓஐ டேட்டா கால் அண்ட் புட்டு ரெண்டுமே ஈக்குவலாக பில்ட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து எங்கேயும் மேக்ஸிமம் பெருசாக நகர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். 22,500 ரேஞ்சிலே முடிஞ்சிடும். சப்போஸ் நியரஸ்ட்டாக எங்கேயுமே ஓஐ டேட்டா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஹை விக்ஸு அது வந்து உங்களுக்கு காரணமாக இருக்கும். சரிங்களா? இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 75,300 வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ்க்கான இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்றைக்கி வந்த ஹை இந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். காலைல ஓப்பன் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸாக்ட் லெவலில் ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவலில் வந்து அடுத்த லெவல் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நாளைய தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 74,800 அப்படிங்கிற லெவல் வந்து நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 75,300 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸு. நான் இந்த ஒயிட் கலர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து ஏற்கனவே ஒரு நாள் ட்ரா பண்ணேன் வீக்லி அனலைசிங்கில். அதில் தான் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. நாளைய தினமும் வந்து பார்த்திங்கன்னா 73,671 இந்த ரேஞ்சு தான் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 72,100 அதற்கு கீழே வந்துச்சுன்னா 71,444.
இந்த லெவலில் தான் மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா நண்பர்களே? நீங்களே இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் வந்து இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நம்மளுடைய ரெஃபரல் கீழே டீமெண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டீமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் என்றைக்குமே உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அது வந்து என்னோட பர்சனல் அட்வைஸ். ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.